பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, கிபி 570 அல்லது 571 வருஷமாக இருக்கும். அந்த வருஷத்தில் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. அதாவது அப்ரஹா என்ற ஒரு மன்னன் இருந்தான். அந்த மன்னன் காபாவுக்கு மக்கள் எல்லாம் வந்து போவதை பார்த்து தான் ஒரு வணக்கஸ்தலத்தை உருவாக்க வேண்டும், மக்களெல்லாம் தான் கட்டக்கூடிய வணக்கஸ்தலத்துக்கு வர வேண்டும். அதாவது அபிசினியா இது போன்ற நாட்டுக்கு பக்கத்தில் அவன் ஆண்டு வந்தான். இப்போ இப்படிப்பட்ட அந்த மன்னன் தன்னுடைய வணக்கஸ்தலத்துக்கு எல்லா மக்களும் வர வேண்டும் என்று நாடியவனாக காபாவை இடிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் கொண்டான். காபாவை இடித்துவிட்டு அனைத்து மக்களையும் இங்கே வணங்க வரச் செய்ய வேண்டும் என்று அவனுடைய குறிக்கோள் ஆகிவிட்டது. கடைசியில் அந்த மன்னன் என்ன செய்தான் தெரியுமா? பெரும் யானைப்படைகளை திரட்டி கொண்டு காபாவை இடிப்பதற்காக வேண்டி அவன் மக்கா நோக்கி செல்கிறான். மக்கமா நகரை நெருங்கக்கூடிய அந்த நேரத்தில் மினா, முஸ்தலிஃபா இந்த பகுதிக்கு அவன் வந்த அந்த நேரத்தில் வாதி மஹஸ்ஸர் என்பதாக சொல்லுவாங்க. அந்த பகுதியில் யானைப்படையோடு வந்த நேரத்தில் அந்த பகுதியில் ஒரு வயதான ஒரு நபர், அதாவது அப்துல் முத்தலிப் அவர்களை அவன் பார்க்குகிறான். அப்பொழுது அப்துல் முத்தலிப் யார் என்பதை அவன் தெரிந்து கொண்டு கேட்டான், நான் எங்கே போகிறேன் தெரியுமா? நான் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் வணங்கக்கூடிய காபாவை இடிக்கப் போகிறேன். காபாவை இடிப்பதற்காக இவ்வளவு பெரிய படைப்பட்டாளங்களோடு நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னபோது அப்துல் முத்தலிப் அவர்கள் பதஷ்டப்படவில்லை. நிதானமாக சொன்னார்கள், என்ன, காபாவை இடிக்கப் போகிறாயா? தாராளமாக போய்க்கோ. ஏனென்றால் காபா என்பது அது அல்லாஹுடைய வீடு, அது அல்லாஹுடைய சொத்து. அவனுடைய சொத்தை நீ இடிக்கப் போகிறாய், அவன் அவனுடைய சொத்தை பாதுகாத்து கொள்வான். நீ போய்ப்பார். ஆனால் எனக்கு என்னுடைய ஒட்டகத்தை காணவில்லை. இதற்காக நான் என்ன செய்கிறேன்? என்னுடைய ஒட்டகத்தை தேடி நான் போய்கொண்டிருக்கிறேன். காணாமல் போன என் ஒட்டகத்தை தேடி நான் போய்கொண்டிருக்கிறேன். அல்லாஹுடைய சொத்தாகிய காபாவை நீ இடிக்கப் போகிறாயா? நீ போய்க்கோ என்று சொல்லிவிட்டு அப்துல் முத்தலிப் அவர்கள் அந்த இடத்தை விட்டும் கடந்து விட்டார்கள். ஒரு வரலாறு சொல்லும், மக்காவில் இருக்கக்கூடிய அனைவருமே காபாவை காபாவை இடிக்க வரக்கூடிய மன்னனுக்கு எதிராக எல்லோருமே இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்களாம். அப்போ அப்துல் முத்தலிப் அவர்களுக்கும் தெரியும் காபாவை இடிப்பதற்காக இந்த மாதிரி மன்னன் வருகிறான் என்பது. ஆனால் அவர்கள் உள்ளத்தில் பதஷ்டம் ஏற்படவில்லை. ஏனென்று சொன்னால் அல்லாஹுனுடைய சொத்தில் கை வைப்பவன், அல்லாஹுனுடைய சொத்தை நாசமாக்க முயற்சி பண்ணுபவன், அவன் எப்படி அழிந்து போவான் என்பது கண்டிப்பாக அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு தெரியும். எனவே அப்துல் முத்தலிப் சொன்னார், அதாவது அல்லாஹுடைய சொத்து அது காபா, நீ போய் இடித்துக்கோ என்று சொல்லிவிட்டு அவர்கள் போய்விட்டார். அன்பானவர்களே, சிறிது நேரத்தில் அபாபில் என்று சொல்லக்கூடிய பறவை, ஒரு சின்னஞ்சிறு பறவை, சிட்டுக்குருவியை விட லேசாக இருக்கும், சிட்டுக்குருவியை விட சிறியதாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு பறவைகள், அந்த பறவைகளுடைய ஒரு பெரும் கூட்டம் தங்களுடைய அலகுகளிலும் கால்களிலும் சின்ன சின்ன பொடி கற்களை எடுத்துக்கொண்டு பறந்து வந்து அந்த படையினரின் மீது போட்டது. அல்லாஹ் சொல்கிறான், அதாவது அந்த படையினரெல்லாம் அந்த கல் பட்ட உடனே கஸ்ஃபிம் மவுகூல், சாப்பிடப்பட்ட வைக்கப்புல் மாதிரி, அதாவது சாணி மாதிரி அப்படியே ஒன்றுமில்லாமல் போயிட்டாங்க, அழிஞ்சு போயிட்டாங்க. அப்போ அந்த யானைகளும் அந்த காபாவை நோக்கி காலெடுத்து வைக்கவில்லை. அந்த நேரத்தில் அந்த பறவைகள் கல்லெடுத்து போட்டன. சின்ன சின்ன பொடி கற்களால் அந்த யானைப்படை அழிந்தது என்பது அது வரலாறு. இதை நான் எதற்கு என்று நான் நினைவுபடுத்துகிறேன் என்று சொன்னால், கண்டிப்பாக அல்லாஹுனுடைய சொத்தை எடுக்கக்கூடியவர் யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹுனுடைய சொத்தை அபகரிக்கக்கூடியவர் அது யாராக இருந்தாலும் சரி, அது அவர் முஸ்லீமாக இருக்கட்டும், முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கட்டும், அல்லாஹுக்கு சொந்தமான சொத்தை எடுப்பவர் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அல்லாஹுவின் தண்டனைக்கு உட்பட்டே ஆக வேண்டும் என்பதை நாம் இந்த சம்பவத்தின் மூலமாக விளங்கிக் கொள்கிறோம்.
கொஞ்சம் தாமதமாகலாம். இறைவனுடைய பிடி, அதாவது நம்ம தமிழில் கேள்விப்பட்டு இருப்போம், மன்னன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்பதாக சொல்லுவாங்க. அதாவது அல்லாஹ்வுடைய நியதி கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்பான், கொஞ்சம் தண்டனையை தாமதப்படுத்துவான். ஆனால் நிச்சயமாக குர்ஆன் ஷரீஃபில் சொல்லுவான் அல்லாஹ், இன்ன பத்துஷ ரப்பிக லஷதீத், என்னுடைய பிடி இருக்கிறது ரொம்ப கடுமையானது என்பதாக அல்லாஹ் சொல்வான். எனவே அன்பானவர்களே, நம் மக்கள் எல்லோரும் உணர வேண்டும், நாம் யாராக இருந்தாலும் அல்லாஹுக்கு சொந்தமான சொத்துக்களை, இறைவனுக்கு சொந்தமான சொத்துக்களை, தெய்வத்திற்கு சொந்தமான சொத்துக்களை கண்டிப்பாக நாம் அபகரிக்கக்கூடாது, அதில் நாம் தலையிடக்கூடாது, அதனை நாம் வீணடிக்க முயற்சி பண்ணக்கூடாது. கண்டிப்பாக அவ்வாறு நாம் ஏதாவது முயற்சி செய்தால், அந்த சொத்துக்களில் நாம் விளையாட ஆரம்பித்தால் கண்டிப்பாக அல்லாஹ் நமது வாழ்க்கையில் விளையாண்டு விடுவான் என்பதை நாம் சம்பவத்தின் மூலமாக எச்சரிக்கையாக உணர கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். வல்லல்லாஹ் நம் வாழும் காலமெல்லாம் அவனுக்காக வாழ்ந்து, மனிதாபிமானத்தோடு வாழ்ந்து, மனிதர்களாக வாழ்ந்து, அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெற்று சிறந்த வாழ்க்கையாக இந்த உலக வாழ்க்கையை நாம் கழிக்க, மேல் நாளை மறுமை நாளில் உயர்ந்த வாழ்க்கையை நாம் அடைந்து கொள்ள எல்லாம் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நல்லொரு புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.